கோபத்தோட உச்ச கட்டம் தான் அமைதி. ஒருத்தனோட கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற அமைதி மிக மிக ஆபத்தானது. ஏன்னா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு புயல் மறைஞ்சுகிட்டு இருக்கும். நீங்க பண்றதுக்கு எதிர்ச்செயலா கோபத்தை காட்டாம அமைதியா போறவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன். இந்த அமைதி உங்களுக்கான எச்சரிக்கை. நீங்க சீண்டியும் அவன் அமைதியா போறான்னா அவன் ஏமாளி, கோமாளி, முட்டாள்னு நினைச்சிடாதீங்க. மனசுல வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, தீவிரமான ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அவன் அமைதியா போறதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் புரியாம அவனை சீண்டுனா அதுக்கப்புறம் வெளிப்படுற கோபத்தை உங்களால தாங்கவே முடியாது. புயல் அடிச்ச மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே காணாம போயிடும். எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் கதவு சின்னதுதான். எவ்வளவு பெரிய கதவா இருந்தாலும் பூட்டு சின்னதுதான். எவ்வளவு பெரிய பூட்டா இருந்தாலும் அதை திறக்கிற சாவி அந்த பூட்டை விட சின்னதுதான். ஒரு சின்ன சாவி தான் அவ்வளவு பெரிய வீட்டையே திறக்குது. அதே மாதிரி தான் ஒரு சின்ன மாற்றம், ஒரு சின்ன தீர்மானம், ஒரு சின்ன முடிவு தான் வாழ்க்கையில பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கு தீர்வா வந்து முடியும். சாவி இல்லாத பூட்டை மனுஷன் உருவாக்குறதே கிடையாது. அதே மாதிரி தான் தீர்வே இல்லாத பிரச்சனையை இந்த இயற்கை உருவாக்காது. இட் இஸ் வெரி சிம்பிள்.